மண்ணுயிரை தன்னுயிராய்க்கான். இதுவே உன்னை உணர்தலின் மூலமும் உயிரின் மூலமும் ஆகும். ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் என்று நீர் தேடுகின்ற பாவிகால் தெளிந்ததொன்றை ஓர்கிலீர். காடு நாடு வீடு விண் கலந்து நின்ற கள்வனை நாடியோடி உம்முள்ளே நயந்துணர்ந்து பாருமே. ஓம் நம சிவாயவோம், ஓம் நம சிவாயவோம், ஓம் நம சிவாயவோம், ஓம் நம சிவாயவோம். ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் என்று நீர் தேடுகின்ற பாவிகால் தெளிந்ததொன்றை ஓர்கிலீர். காடு நாடு வீடு விண் கலந்து நின்ற கள்வனை நாடியோடி உம்முள்ளே நயந்துணர்ந்து பாருமே. அற்புதமாக இருக்குது இந்த பாட்டு. முதல் வரியை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ள சூட்சுமம் நிறைய இருக்குது. ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் என்று நீர். அப்போ ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் என்று நீர். அப்போ இறைவனை தேடி நம்ம போகிறோம். இப்போ ஒரு வர பாடல் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எப்படி எந்த உணர்தல், அதாவது உண்மையை அறிந்து கொள்ளாமல் நம்ம இப்படி வாழ்ந்து செத்து போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பாடல் எல்லாமே வரிசையிலே வருது. எல்லாம் மாயையில் இருக்குது, எல்லாம் கலையாக இருக்குது. கலைன்னா பதர், நெல்மணியாக வர வேண்டியது பதராக முளைஞ்சிருக்கு அப்படின்னு போன பாடலில் பார்த்தோம். இப்போ இந்த பாடலை அதே சொல்கிறாரு, ஆடுகின்ற எம்பிரானை. அப்போது இந்த உடலுக்குள்ளே எம்பிரானை பார்க்கணும், ஆனால் நம்ம எல்லாமே வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், புறத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அகத்தில் நம்ம பார்க்க தவறிட்டோம். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, மரணத்துக்கு போகும். இரண்டாவது வரியில் பார்த்தோம் அப்படின்னா, தேடுகின்ற பாவிகால் தெளிந்ததொன்றை ஓர்கிலீர். இப்படி நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இறைவனை விட்டுட்டு புறத்தில் தேடி ஓடிக்கிட்டு இருக்குமே, அங்கே இங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு சொல்லி என்று நீர் தேடுகின்ற பாவிகால் அப்படின்றாரு. பாவிகளாகவே சொல்கிறாரு. ஒரு பாடல், இன்னொரு பாடல்களும் சொல்லியிருப்பார், அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அப்படின்னு. அப்போது இந்த பிறப்பு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைப்படி நம்ம கர்மத்தையும் வினைகளையும் இதை அனுபவிக்கிறது தான் நமக்கு பிறப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பிறப்புலேயே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா இதுலேயே தான் இறை சக்தியை உணர்கின்ற வாய்ப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஐந்தொழில் செய்யும்போது அது மறைத்தல்னு ஒன்று இருக்குது. அதை மறைச்சி தான் வச்சுருக்காங்க, பரிபாஷையாக தான் வச்சுருக்காங்க, வெட்ட வெளிச்சமாக எதையுமே சொல்லலை. விளக்கத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா இதன் மூலமாகவே உங்களுக்கு அந்த மறைத்தல்லேருந்து கொஞ்சம் ரகசியத்தை வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான் இறைவன். இப்போ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அங்கே இங்கே தேடுறதை விட்டுட்டு தேடியோட கிட்டாது தேகத்துள் விழித்திருன்னுவாங்க. அப்போ பட்டினத்தார் பெருமான் கூட என்ன சொல்கிறாரு, உடலுக்குள் நீ நின்று உளவினதை காணாமல் காடுமலை கடந்து காசினி வரை நடந்து காலழுத்தேன் பூரணமேன்றாரு. அப்போ இங்கே ஐயா என்ன சொல்கிறாரு, தெளிந்ததொன்றை ஓர்கிலீர்ன்றாரு. தெளிந்து நிற்கின்ற ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஏக இறைவனை நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க, உணர மறந்துட்டீங்க. அப்போ அடுத்த வரையில் சொல்கிறாரு, காடு நாடு வீடு விண் கலந்து நின்ற கல்வனை. அவன் எல்லா இடத்துல இருக்கான். இப்போ காட்டில் இருக்கானா இருக்கான், நாட்டில் இருக்கானா இருக்கான், வீடில் இருக்கானா இருக்கிறான், விண்ணில் இருக்கானா, விண்ணுலையும் கலந்து நின்ற ஈசன். அப்போது பாருங்கள், தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அப்போ தூணில் இருக்கக்கூடிய இறைவன், துரும்புலேயே இருக்கக்கூடிய இறைவன் இவ்வளோ பெரிய உடம்பில் இந்த எண்சான் அளவு கொண்டு இந்த உடம்பில் இருக்க மாட்டானா? இதுதான் சித்திரங்களோட கேள்வியாகவும் இருக்குது. இதை தான் மறைச்சி சொல்லியிருக்காங்க. அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், எங்கே தங்கி அது மாயக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கே நம்மளை இயங்க விடாமல், நம்ம அறிவை இயக்க விடாமல் எது நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே நம்ம தெரியக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டோம், அவ்வளோதான். இப்போது அது அடுத்த அடியில் பார்த்தோம் அப்படின்னா, கலந்து நின்ற கல்வனை அப்படின்றாரு. அவன் வெட்ட வெளியில் தான் நிற்கிறான், ஆனால் பார்க்க முடியல நம்மளால். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் மேலே இருக்கிற ஒருத்தன் பார்த்துப்பான் அப்படின்னாங்க. அப்போ மேலே இருக்கிற ஒருத்தனை இங்கே சொல்கிற பாருங்க, விண் கலந்து நின்ற கல்வனை. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவன் நமக்கு எது விண்ணு அப்படின்னா, என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம், நமக்கு தலை தான் வானமாக இருக்குது. அப்போ அந்த தலைக்குள்ளே அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்ற இறைவன் மேலேருந்து ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அடுத்த அடியில் சொல்கிறாரு, நாடியோடி உம்முள்ளே, நாடி ஓடக்கூடிய உனக்குள்ளே நயந்துணர்ந்து பாருமே அப்படின்றாரு. நம்மளுடைய யோக தவத்தின் மூலமாக தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த உணர்தல் நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம
அந்த இந்த இறைத்தன்மையை உணரும். அதாவது அகத்திய பெருமானே சொல்லுவார், சாகாக்கால் வேகாத்தலை போகாப்புணல் விரைந்து கேளாய் விடுத்ததனை தொடுத்தவனே ஆசானாவான். அப்போ ஒரு 3 விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மணினா என்ன, மந்திரம்னா என்ன, மருந்துனா என்ன, செத்திடம்னா இது, பிறந்திடம்னா இது, இனி சாகாமல் இருக்கணும்னா எங்கே இருக்கணும், சாகாக்கால் வேகாத்தலை போகாப்புணல் இது தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அந்த இரவா நிலை என்னும் பெரும் பேர் நமக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லா ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த உபதேசம், இந்த யோகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த யோகம், அது வாசி யோகத்தால் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும்னு எல்லா சித்தர்களுமே எல்லா பாடலுமே சொல்லி வச்சுருக்காங்க. நன்றி. வாழ்க நலமுடன். அன்பே அனைத்துமாய்.